இன்றைக்கி சுண்டை கடலையும் கத்திரிக்காயும் போட்டு தான் குழம்பு வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பட்டை, கடுகு போட்டு தாளிச்சிருக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சுண்டை கடலையை ஒரு நாள் நைட்டு 8 ஊற வச்சு, இப்போ காலையில் 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக இதோட வதக்கிட்டு அப்புறம் தான் இதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். வெந்த வாட்டி சொன்ன கடலையை சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி கொஞ்சமாக தான் சேர்த்தணும். கொஞ்சம் சேர்த்து மிச்சம் வச்சிட்றேன். இப்போ இதையும் சேர்ந்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் வெல்லம் டேஸ்ட்டுக்கு, இந்த புளியோட இதை எங்கேன்ட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இது குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு இதோட இதை அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம். சுவையான சுண்டலுடைய கத்திரிக்காய் குழம்பு ரெடி. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.